அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பண்ணை சமாச்சாரம் வந்தது. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பண்ணை வீடு கட்டுறாரு, பைபாஸில் ஒரு பெரிய இடத்த வாங்கி, அவருடைய தம்பி ஒய்ஃபு, அவருடைய மாமியார், அவங்க பேரில் அவங்களுடைய இந்த பண பரிவர்த்தனையெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து உங்களுக்கு பணப்பரிவர்த்தனை, அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கும் முயற்சி, மணி லாண்டரிங், அது மேட்ரு வருது. அங்கே தான் இடி உள்ளே வருது. இப்போ இடி உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், தஸ்தாவேஜுகள், ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஆவணங்களை நிறைய அலசி பார்த்த பிறகு தான் தெரிகிறது சாராயத்துலேருந்து தான் இந்த பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னால் என்னாச்சு, ஜெகத் ரட்சகன் மேலேயும் ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தது. 908 crore rupees அவங்க வந்து பெனால்ட்டி போட்டாங்க. அவரும் ரொம்ப தாராளமாக 908 crore rupees அபராதமாக அவர் கட்டிட்டார். 908 ரூபா எனக்கு அபராதமாக கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் 10 ட்ரிப்பு யோசிப்பீங்க, நான் என்னத்துக்கு இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ தாராள மனது படைத்தவர். 908 கோடி ரூபா அபராதம் சொன்னால் அப்போ என்ன சொன்னாங்க, அந்த பெனால்ட்டி கம்மி அப்படின்னு கவலை. ஆமாம், மிரட்டி வாங்கிட்டாங்க. கவலையே படாமல் கொடுத்துட்டாரு, இதோட முடிஞ்சுங்களா கேஸை அப்படின்ட்டு. ஆனால் கேஸ் அதோட நிற்காது. அதுக்கப்புறமா என்னாச்சு, பிணவரையில் நிறைய பணம் எடுத்தாங்க. எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறதுன்னு தெரியல. இந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பணம் வச்சுருக்குறாங்க.